இந்த கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்கலான்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி ஒரு வழியாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது திங்கக்கிழமை காலையில் தான் செஞ்சேன். பையனுக்கு தக்காளி சட்னியும் முட்டை ஆம்லேட்டும் செஞ்சு வச்சுட்டு இடையில இதெல்லாம் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டேன். நேற்று 3 மத்தி மீன் பொரித்து அப்புறம் ரவுண்டு பீஸ்லேயும் 2 எடுத்து பொரித்து சாப்பிட்டோம். அது வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன், மறந்து போயிட்டேன். சட்டி கொஞ்சம் காய லேட்டாகுமேன்னு சொல்லிட்டு சட்டியை சிம்லேயே அடுப்பில் வச்சுட்டு மண் சட்டி அதில் மீனை போட்டுட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டேன். அரைக்கும் போது தேங்காய் மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அரைச்சி வச்ச சாந்து அதுக்கப்புறமா கல்லுப்பு. தக்காளி கட் பண்ணி தான் போடணும். ஆனால் நான் மறந்தாப்புல எப்பயும் போல் தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுட்டேன். அதை தான் இப்போ ஊற்றிட்டுருக்கேன். எனக்கே ஒரே கடுப்பாயிடுச்சு, இப்படி சொதப்பலாயிடுச்சு அப்படின்ட்டு. சரி கலக்கலை இது எப்படி வருமோ தெரியல, ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு கையை வச்சு கலக்கும் போது. கன்னியாகுமரி ஸ்டைலெலாம் அப்படி தான் கையை வச்சு கலக்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி வருதோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிக்காத மாதிரி தான் செஞ்சிட்ருந்தேன். அவங்க செய்யும்போது பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஆனால் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம வழக்கத்தை விட புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு பக்கம் எப்படி வருமோ நல்லா வருமோ வராதான்னு ஒரு பயம் இருந்தாலும் வேறு மாதிரி செய்கிறமேன்ற இன்னொரு பயமும் இருந்துச்சு. எப்படி வந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் தேங்காய் அரைச்சி தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சது ஊற்றியாச்சு. குழம்பு ரெடியானு காட்டுறேன். பாய், தேங்க்யூ.